போன முறையும் வந்து கேட்டு நல்ல 2 வசனங்களையும் மட்டும் சும்மா அவர் ஒன்றும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். கதைக்காம விட்டதே காரணம் நான் நிறைய பேச மாட்டேன். நான் கதைக்கவில்லை. சொன்னால் முதல் நடைமுறை சங்கத்துக்கு என்ன சொன்னால் என்னை ஒரு மனிதராக இந்த அனைத்த சர்வி நாகேந்திரம் குமார் இவர்கள் பல தடவைகளை என்ன கேட்டு நான் மிகவும் சிரமப்பட்டு இந்த காலையில் வந்து இன்றைக்கு இரவு திரும்ப வேண்டிய கட்டாமல் இருக்கிறது. சுமத்துன ஆசிரியர் எனக்கு ஒரு விளையாட்டுத்துறைக்கு அவர் ஒரு குரு. என்னுடைய விளையாட்டுத்துறை மேலோங்கியத்துக்கு முதல் முக்கிய காரணம் அவர் தான். எந்த விதத்திலும் சரி, பாடசாலையில் ஏதாவது ஒரு உபகரணம் இல்லாவிட்டாலும் கூட, எங்களுக்கு எல்லா விளையாட்டு தெரிந்தாலும் கூட அவர்களுக்கு எந்த உபகரணங்கள் எங்கள் பாடசாலையில் கிடையாது. ஆனால் அந்த ஒரு கேடில்ஸ் விளையாட்டங்களுக்கு அங்கே அந்த உபகரணம் இல்லாதால் ஜெஃப்னா கல்லூரியிலே ஒழுங்குபடுத்தி அங்கேயே பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒழுங்கு பண்ணி அப்படியான உதவிகளை அவர்கள் விளையாட்டுத் துறைக்கு மிகவும் உற்சாகம் கொடுத்து எங்களுக்கு இருந்திருந்தார். அதுக்காக அதற்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். என்னுடைய ஒரு விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கு மிகவும் இருந்தால் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும்தான் நான் ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையில இருக்கும்போது விளையாடும் போது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் எனக்கு தெரியும். வேற இடங்கள் ஒன்றுமே தெரியாது. எப்ப இந்த விளையாட்டுத்துறையில நான் ஈடுபட்டு காரணம் இந்த கலையில் படிக்கும் போது எப்ப நான் இந்த விளையாட்டுத்துறையில ஈடுபட்ட போது இலங்கையில உள்ள எந்த இடத்துக்கும் எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய கட்டம் இந்த விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டதால எனக்கு கிடைத்தது. ஒரு இடமும் தவறுப்பட்டதில்லை. அது நுவரெலியா சரி, குருநாகல் சரி, அல்லது இலங்கை ரீதியான விளையாட்டாக சரி, அந்த ரீதியில நான் அப்படி ஒரு இதுகளை பார்ப்பதற்காக நான் விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டதனால் அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்கப்பட்டது. மீண்டும் நான் எனது மிக நெருங்கிய நண்பன், கிட்டத்தட்ட 35-40 வருடங்கள் இருக்கும். நான் இந்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததால நான் மிக நெருங்கிய உற்ற நண்பர்கள் எவ்வளவு பேரை சந்திக்க வேண்டிய ஒரு நான் இப்ப இந்த விளையாட்டு நிகழ்ச்சி கூட ஒரு காரணம் இந்த கல்வியில் நடப்பதாக நான் நினைக்கின்றேன். அவளுக்கு ஒரு மிக நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே நான் மிக நெருங்கிய நண்பன் ராதா, நீங்க சொல்ல தேவையில்லை. மிக அந்த காலத்தை இப்ப நெருங்கிய கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு பிறகுதான் நான் நாளை இந்த இப்படி ஒரு நிகழ்ச்சி கிடைச்சதால நான் நாளை சந்திக்கின்றேன். மற்றபடி நான் இங்க நீரு மாசம் அவர் அடிக்கடி சந்திப்பேன். பரமானந்தம் கனடாவில் நான் அதை இன்டர்நெட்லாம் கனடா சங்கத்தின் இதுகள் பார்க்கும்போது அவரை அதில் பார்த்திருக்கின்றேன். மறுபடி நேரடியாக பார்க்கின்றேன். மற்றபடி நான் இதில் நிறைய பேச விரும்பவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய காரி நல்லந்திரி சங்கத்திற்கு எனக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணா. இப்பொழுது நமது சங்கத்தின் நிர்வாக சபை உறுப்பினர் ஆனந்தகுமார் அண்ணா அவர்களுக்கு ஒரு சங்கத்தின் சார்பில் கேடயத்தை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். உங்கள் கருவசம் மிகவும் அழகான ஒரு கருத்தை கூறியிருந்தார். எனது நண்பன் அருகில் இருக்கிறார் என்று. ஆனால் மைதானத்தில் எதிரிகள், வெளியில் நண்பர்கள். இவ்வளவு அருமையாக விளையாட்டு, அதாவது ஸ்போர்ட்ஸ் மேனர்ஸ். தேங்க்யூ அண்ணா. இப்பொழுது ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். எஸ், அடுத்ததாக இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும்